எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில் அதுவும் குறிப்பாக உச்சம் அடைஞ்சு உக்காடுறார். அப்போ அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்போ அதிசாரமாகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போகிறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேஸில் வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போகிறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. காலபுருஷ தத்துவத்துப்படி அதாவது 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த குரு அதிசாரம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல யோகம். அதில் குறிப்பாக 3 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிவேக வளர்ச்சி கொடுக்க போறாரு. அதில் உங்கள் ராசி ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். சனி பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10. ராகு கேதுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11. செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8. பொதுவான பார்வை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7. குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 7, 9. குரு பகவான் மட்டும்தான் பார்க்குறவங்களுக்கும் பலன் கொடுப்பாரு, அவர் உட்கார்ந்த வீட்டுக்கு யோகத்தை கொடுப்பாரு. சரிங்களா? இப்போ குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம குருவா இருந்தது இல்லைங்களா? அதாவது விருச்சக ராசிக்காரங்களுக்கு 8ல் குரு இருந்தார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் திருக்கணித முறைப்படி பெயர்ச்சி அடைஞ்சார். அப்போ அந்த பெயர்ச்சி அடையும் போது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் இருந்து 8வது வீட்டுக்கு, அதாவதுன்றது மிதுன ராசிக்கு வந்தார். அப்படி மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் ஏகப்பட்ட மன உளைச்சலை உங்களுக்கு கொடுத்துருப்பார். அதாவது 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்த ஸ்தானம். இப்போ சனி உட்காந்து என்ன சொல்கிறோம், அஷ்டமஸ்த சனி. குரு உட்காந்து அஷ்டம குரு. அஷ்டமத்து குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். கரெக்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. 2025 மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து இந்த டேட்டு வரைக்கும், அதாவது குறிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது இந்த அக்டோபர் 17 வரைக்கும் உங்கள் நிலைமைகள் சரியில்லை. இதில் நீங்கள் 5 விஷயத்தில் லாக் ஆகிருப்பீங்க. பணம் பரிமாற்றம் லாக் ஆகிடும், அதாவது குடுக்கல் வாங்கல் கட் ஆகிடும். கொடுத்த காசு வாங்க முடியாமல், வாங்கின கடனை கட்ட முடியாமல், வெச்சு நகையை திருப்ப முடியாம, மொத்தத்தில் குடுக்கல் வாங்கல் நமக்கு தாமதம் ஆயிடுச்சு. 2வது தொழில் ரீதியாக ஏகப்பட்ட குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க. வேலை பறி போனது, வேலையில் பிரச்சனை வந்தது,
வேலையில விட்டு வெளியில வந்தது, மன உளைச்சல் ஆனது, என்னடா இது வாழ்க்கைன்ற அளவுக்கு வெறுத்து போய் உக்காந்துருப்பீங்க. அப்ப பணம் பரிமாற்றம் கட்டாயிடுச்சு, தொழில் ரீதியான வளர்ச்சி கட்டாயிடுச்சு, மூணாவது மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இதனால பார்த்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி, வீட்டில் இருந்தா வெளியில போகலாமா, வெளியில போனா வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போனா எங்க போகலாம், மனசுல அவ்வளோ குழப்பம், வெளியில சொல்ல முடியாம ஒரு நிலைமை. கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற மாதிரி. நாலாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா மனைவி, தாய், தந்தை, குடும்பத்தினால ஏகப்பட்ட மன உளைச்சல். ஒருத்தருக்கு போனா ஒருத்தருக்கு மாத்திரை மாசம் கண்ட கரண்ட் பில் கட்டுறமோ இல்லையோ, மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா வாங்கியிருப்பீங்க. மொத்தத்தில் இன்னைக்கு எல்லாம் இழந்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான். வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துல தான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப இப்படி இருக்கும்போது பொதுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கு 8ல குரு இருந்து படாத பாடு படுத்திருப்பாரு இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 மாச காலமா. அப்படி இருந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குரு வந்து மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வராரு. அப்ப கடகராசிக்கு வரும்போது உங்களுக்கு இந்த அஷ்டமத்து குருவில் இருந்து இப்ப ரிலீஃப் ஆகி உங்களுக்கு பாக்கிய குருவா வராரு. பாக்கியஸ்தானம்னா என்ன? சாமி எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு அந்த வரம் கிடைக்குமா, இந்த யோகம் கிடைக்குமா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா, அப்ப நம்ம வேண்டிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு தான் இப்ப குரு வந்திருக்கிறாரு. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் அருமையான யோகமான இடத்துக்கு இப்ப குரு வராரு. அது சாதாரணமா வரல, உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப உங்க ராசிக்கு 8ல் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். யார் வீட்டுல? தன்னுடைய மனைவி வீட்டுல வந்து உச்சமடைகிறார். அப்ப உச்சமடையும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரா. அப்ப உங்களுக்கு என்ன தேவை? திருமணம் தேவையா? திருமண யோகத்தை தராரு. புத்திர பாக்கிய தடையா? புத்திர யோகத்தை தராரு. தொழில வளர்ச்சி இல்லையா? தொழில் வளர்ச்சி கொடுக்கிறார். அதாவது குடும்பத்தை விட்டுட்டு, தாயை விட்டு, தந்தை விட்டு, மனைவி மக்கள் விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை செய்துக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு குடும்ப தேவை ஒன்று இருக்குல்ல, கமிட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், வளர்ச்சிக்கு 4 காசு மிச்சம் வைக்கணும், மொத்தத்தில் நமக்கு உண்டான செலவுகளுக்கு சுதாரிச்சுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் உழைக்கிறீங்க இல்லையா? அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. அப்படி பார்த்தா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு 9ல பாக்கிய குருவை வர்றது மட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. குரு பகவான் நான் என்ன சொன்னேன், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருன்னு சொன்னா, கடகராசியிலிருந்து 5ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு. குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை, குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. அப்ப குரு வந்து உங்க ராசி பார்க்கறதுனால நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். குறிப்பா புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா குரு வந்து 5ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அரசியல சாதிக்க முடியுமா அப்படி நினைச்சு கவலைப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த சூழ்நிலையில உங்களுக்கு கை கொடுக்கும். அதை தவிர வந்து நான் கலைத்துறையில இருக்கிறேங்க, நான் குருவா இருந்து கத்து கொடுக்குற இடத்துல இருக்கிறேங்க, நான் பட்டம் பதவி அதாவது மேல் பதவியில் இருக்கிறேங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உடல் உபாதிகளோட 4 காசு இல்லாம, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கவுங்க சக்திக்கு உண்டான ஒரு கடன் கண்டிப்பா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துல வந்து பார்த்தா 30% பேர் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா 70% பேர் நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். அப்ப அந்த 70% பேருக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப வாங்குற இடத்துல தான் இருக்கிறீங்க, கொடுக்குற இடத்துல இல்லை. அப்படி பார்த்தா மற்ற ராசிக்காரங்களோட 10% வந்து ஜாஸ்தியா தான் இருக்கிறீங்க, இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. மனைவினால நிம்மதி இல்லாத, மக்களால சந்தோஷம் இல்லாத, தாய் தந்தையினால சப்போர்ட் இல்லாத, அப்பா சொத்து பிரிச்சு கொடுப்பாரா, அண்ணன் தம்பி ஒத்துக்குவாங்களா, அக்கா தங்கச்சி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா, என் சொத்து என் பாகம் என் கைக்கு வருமா, அதை வச்சு என் வாழ்க்கையில நான் மேல வளர்ந்து வருவேனா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு இல்லாம நான் வந்து 4 காசு சேர்த்து வைப்பேனா, இது போல எதிர்பார்க்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்லிக்கிற விஷயம் வந்து 3 விஷயம்தான். அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா உழைக்கணுன்ற எண்ணம், சாதிக்கணுன்ற ஒரு டிகிரி மட்டும் விருச்சிக ராசிக்காரங்கள் இருக்கிறவங்களுக்கு
இந்த 26 நாள் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஏன்னா குரு உங்கள் ராசி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாக போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு. குலதெய்வத்தை கும்பிடுங்க. அப்படி குலதெய்வத்தை கும்பிடாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்று குலதெய்வத்தை வழிபடுங்க, அல்லது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. ஒன்று. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வளர்ற இடத்துல தான் இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் வளரல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாசத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்ன்றது இல்லை, 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும், ஆனால் 4 காசு வீட்டில் மிச்சம் இல்லாத கறக்க தான் சுரக்குன்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் மிச்சம் பண்ணலாம் நினைக்கிறீங்க, ஆனால் ஒன்றும் இல்லை. உங்களுடைய சூழ்நிலை நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம். நிச்சயமா இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு நல்லதாக இருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் கட்டன்றது மண்மனை வாங்கக்கூடிய யோகம், வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள், இது எல்லாமே தேடலாம். ரெண்டாவது பார்த்துட்டோம்னா, வண்டி காரு வாங்குறது மாத்துறது இதுக்குண்டான யோகம் இருக்குது. ஏன்னா பாக்கிய குருவா வரார். அப்போ காரு வாங்குறது ஒரு பாக்கியம், வண்டி வாங்குறது ஒரு யோகம் பாக்கியம், வளர்ச்சி. வீட்டுக்கு தேவையான ஏசி வாங்கலாமா, வாஷிங் மிஷின் வாங்கலாமா, இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிவி வாங்கலாமா, கபோர்டு ஒர்க் பண்ணலாமா, பெயிண்டிங் பண்ணலாமா, ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே உங்கள் நிலைமை மாறதான் போகுது. சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலுமே நான் என்ன கேட்குறேன்னா, நடந்ததை பற்றி நினச்சிங்கன்னா வாழ முடியாது. நடக்க போகிறத பற்றி யோசிங்க, தேடுங்க. எங்கே தேடணும்? உங்கள் ஜாதகத்தில் தான் தேடணும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்க, எனக்கு என்ன தொழில் அமையும், எந்த தொழில் செஞ்சால் நான் சம்பாதிப்பேன், எந்த திசையில் போனால் நல்லா இருப்பேன், எந்த பக்கம் வாசப்படியில் உட்காந்தா நல்லா இருப்பேன், என் ராசிக்கு எந்த மோதிரக்கல் போட்டால் நல்லா இருக்கும், என்னோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்னோட வளர்ச்சி எப்படி இருக்கும், பொதுவாக இதெல்லாம் சிந்திங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்கள் வளர்ச்சியும் நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால என்ன அப்படின்னா, இன்னும் பலன் சொல்லணும் சொல்லிட்டே போகலாம். ஆனால் விருச்சக ராசிக்கு ஒரே வாரத்தில் சொல்லணும்னா யோகமான நேரம். குரு உங்கள் ராசி பார்க்குறாரு, நல்லதான் இருக்க போகுது, சாதிக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. இது நீங்கள் பார்த்துட்டு பின்னாடி நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா?